Hi, welcome to the squad. This is Code.io. போன எபிசோட் ஆஃப் த சிஎஸ்எஸ் சீரிஸோட எண்டில் வந்து நான் ஒரு ட்ரிவியா கொஸ்டின் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு ட்ரை அவுட் பண்ணுறதுக்காக. என்ன அப்படின்னா, ஒரு H2 டேக் வந்து டிஃபைன் பண்ணணும் ஒரு ஐடியோட, அண்ட் அந்த ஐடி யூஸ் பண்ணி அந்த H2 டேக்குக்கு கலர் வந்து பர்பிளாக செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இங்கே ஆல்ரெடி இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா பழைய இதெல்லாம் ஆட் ஆன் பண்ணிட்டே போகிறப்ப உங்களுக்கு எல்லாமே சேர்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ இதை கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஏ டேக் இப்போதைக்கு தேவையில்லை, பி டேக் இருந்துட்டு போகுது. சரி, ஓகே. ஸோ H2 டேக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு H2 நான் இங்கே ஆட் பண்ணுறேன், H2, அண்ட் அதுக்கு வந்து ஐடி வைக்கணும் இல்லையா. ஐடி வந்து நான் என்ன வைக்கிறேன், ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி வைக்கிறேன். அண்ட் இதில் உள்ள வந்து திஸ் இஸ் அ H2 டேக் அப்படின்னு சொல்லி ஒரு இனோவேட்டிவான ஹெட்டிங் வந்து நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐடி இருக்கிற இந்த H2க்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம், முதல்ல ஐடி இருக்குது அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும், ஹேஷ் வச்சு அப்ளை பண்ணணும். ஹேஷ் ஐடி, இந்த இடத்துல ஐடி வந்து ஹெட்டிங். ஓகே, ஸோ போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து கலர் வந்து சூஸ் பண்ண போகிறோம். கலர் என்ன, பர்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, அவ்வளோதான். எல்லாமே ஆட்டோ சேவ் எனேபிளாக இருக்குங்கிறதுனால தானாக சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து ப்ரௌசரில் போய் இதை பார்த்துடலாம். ஸோ ப்ரௌசர் வந்துட்டேன், தானாக ரீஃப்ரெஷ் ஆகணும். லைவ் சர்வர் ஆஃபில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பர்பிள் அப்படிங்கிறது கரெக்டாக செட் ஆகிருக்கு, ஏன்னா திஸ் இஸ் H2 டேக்குங்கிறது பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இதுதான் போன எபிசோடில் நம்ம பார்த்த ட்ரிவியா கொஸ்டின். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலர்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். அண்ட் அதை தாண்டி பேக்ரவுண்ட்ஸ் இன் சிஎஸ்எஸ் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கலர்ஸ் எப்படிலாம் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இதுலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இதில் வந்து கலர் ஸ்பெல்லிங் நம்ம இந்தியன் ஆர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படி யூஸ்வலாக கலரோட ஸ்பெல்லிங் என்னென்னா COLOUR அப்படின்னு சொல்லி ஸ்பெல் பண்ணுவோம் நம்ம. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா COLOR அப்படின்னு போடுவாங்க, ஏன்னா இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்கிற ஸ்பெல்லிங். ஸோ அமெரிக்காவில் எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஸோ அதனால கலர் வந்து இந்த ஸ்பெல்லிங் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா அது யாராவது கொடுக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கலர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்பெல்லிங் வேறையாக இருக்குது. இப்போ இந்த கலர் வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டேரெக்டாக இந்த மாதிரி இங்கே ஆக்சுவலி இங்கே ஒன்று காமிக்குது, இதையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இங்கே டேரெக்டாக நம்ம கலர் அப்படியே கொடுத்து பழகிட்டோம். இப்போ இந்த இடத்துல பர்பிளுக்கு பதிலாக ரெட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த H2 டேக் வந்து ரெட் கலரில் மாறிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம வந்து கலர் கொடுத்து பழகிட்டோம். இது பதிலாக வேற என்னெல்லாம் நம்ம மெத்தட்ஸில் கலர் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹெக்ஸாடெசிமல் கோட் அப்படின்னு சொல்லுவோம். கலர்ஸை வந்து ஹெக்ஸாடெசிமலில் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். இப்போ ஹேஷ் FFFFFF அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், RF தான் ஹெக்ஸாடெசிமலில் 6 இதுதான் வரும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து வெள்ளை கலர் காட்டுது, ஏன்னா இது வந்து வெள்ளை கலரோட ஹெக்ஸாடெசிமல் கோட். இப்போ இதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு 6 ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் தெரியாது, ஏன்னா அது கிட்டத்தட்ட வெரி சிமிலரான ஒரு கலராக இருக்கும். இந்த இடத்துல எஃப்க்கு பதிலாக G போடுறேன். ஓகே, அப்படி ஒரு கலர் இல்லையா, G வராதுல்ல, ஹெக்ஸாடெசிமலில் F வரைக்கும் தானே வரும். ஓகே, ஹெக்ஸாடெசிமலுங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹெக்ஸாடெசிமலில் பேசிக்லி 0 1 2 3 4 5 6 7 8 9 வரும். அதுக்கப்புறம் ABCDEFG, G கிடையாது, F வரைக்கும் வரும். ABCDEF வரைக்கும் வரும். ஸோ ABCDEFல அங்கே 6, அதுக்கப்புறம் இங்கே 10. 0 1 2 3 4 5 6 7 8 9ல் 10 டிஜிட்ஸ் இருக்குது. அண்ட் அந்த A to Fல வந்து 6 இருக்குது. ஸோ 10 + 6 வந்து 16. அதான் ஹெக்ஸாடெசிமலில் 16 கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ F வரைக்கும் தான் அதில் பாசிபிள். ஸோ இதில் ஜியோவில் வேறு எதாவது கேரக்டர் போட்டால் ஃபெயிலாக தான் ஆகும். ஸோ இது வந்து வேற ஒரு கலர் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. யூஸ்வலாக நான் எதை ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, ஒயிட் மட்டும் ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா ஒயிட் வந்து ஆப்வியஸ்லி FFFFFF, அதனால ஒயிட் வந்து எல்லாருமே யூஸ்வலி ஞாபகம் வச்சுப்போம். பட் மற்ற கலர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக என்னன்னா, இங்கே ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இல்லை, சும்மா ஞாபகம் வச்சுட்டா போதும். பேர் என்னன்னா htmlcolorcodes.com. ஓகேவா, htmlcolorcodes.com. இந்த வெப்சைட்டில் போய் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கலர் பேலட்டே இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணீங்கன்னாலும் அதுக்கான இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்ஸாடெசிமல் கோடு வந்து அதுவே கொடுத்துரும். ஸோ இப்போ
இது ஒரு மாதிரியான ஒரு காஃபி கலரில் இருக்குன்னு வச்சுப்போமே. இதை வந்து நான் இந்த இடத்துல இந்த ஹெக்ஸாடெசிமல் கோடை பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பக்கத்தில் உடனே இந்த ப்ரிவியூவில் வந்து காஃபி கலர் காட்டிச்சு பார்த்தீங்களா? அண்ட் நம்மளோட வெப்சைட்டுக்கு போனோம்னா அதுவும் காஃபி கலர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் கோட் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் மனப்பாடம் பண்ணி நான் ஞாபகம் வச்சு தான் ஆகணும், நான் ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்எஸ் ப்ரோக்ராமர் அப்படின்னு இருக்குன்னு அவசியம் இல்லை. தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயத்தை யூஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் யூஸ்ஃபுல். அண்ட் இது வந்து ஹெக்ஸாடெசிமல் கோடு வச்சு நம்ம வந்து கலர்ஸ் அசைன் பண்ணுறது. ஹெக்ஸாடெசிமல் இல்லாமல் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னா, அது இங்கேயே அடுத்து போட்டிருக்காங்க, ஆர் வேல்யூ, ஜி வேல்யூ, பி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு இல்லையா? ஆர்ஜிபி. ஆர்ஜிபி வந்து நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்ஜிபி ஜென்ரலாக ரெட், கிரீன், ப்ளூ இந்த 3 கலர் தான் நம்ம ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃபோன்ஸில் இருக்கிற டிஸ்பிளேஸ்லாம் கூட இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்து கலர்ஸை டிஸ்பிளே பண்ணுது. ஸோ பேசிக்லி ரெட், கிரீன், ப்ளூ இந்த 3 கலரையும் வேற வேற ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வேற வேற ரிசல்டன்ட் கலர்ஸ் வரும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கலர்ஸையும் இந்த 3 கலர் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ கொஞ்சோண்டு ரெட்டு, நிறைய ப்ளூ, கொஞ்சோண்டு கிரீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ரிசல்டன்ட் கலர் அந்த 3 மிக்ஸ் பண்ணி வர ரிசல்டன்ட் கலர் என்னவா இருக்கும்? லைக் ப்ளூ டிண்ட்ல இருக்க போகுது. ப்ளூவோ, பர்பிளோ, டார்க் ப்ளூவோ அந்த மாதிரி ஒரு கலராக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆர்ஜிபியில் இருக்கிற இந்த ரெட், கிரீன், ப்ளூ இந்த 3 கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி எல்லா கலர்ஸையும் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆர்ஜிபி வேல்யூஸ் வச்சும் நம்மளால கலர் சொல்ல முடியும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பழைய கோடு இங்கே பேஸ்ட் பண்ணால் வருமா? ஓகே, காஃபி கலருக்கே வந்துட்டோம். இப்போ இந்த காஃபி கலரை நம்ம ஹெக்ஸாடெசிமலில் வச்சு அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஆர்ஜிபி வேல்யூஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியுதா பார்ப்போம். 156, 133, 109. ஓகே, நான் முதல்ல அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன், மறந்துடுவேன். 156, 133, 109 கரெக்டா? கரெக்டு. ஓகே, ஸோ இந்த கலரை இதை கொண்டு வர போகிறோம். எப்படின்னா இந்த ஹெக்ஸாடெசிமலுக்கு ஹேஷ் போட்டு கொடுக்கணும். ஹெக்ஸாடெசிமலில் கலர் கொடுக்குறதா தான் ஹேஷ் போட்டு கொடுக்கணும். அதுக்கு பதிலாக ஆர்ஜிபி அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் இங்கே அதெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேணாம். ஆர்ஜிபி அப்படின்னு போட்டு இந்த மாதிரி பாராந்தசிஸ் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். பாராந்தசிஸ் அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா இங்கேயும் அதே கலரை அப்படியே ப்ரிவியூ காட்டுது பாருங்கள். நம்ம ஹெக்ஸாடெசிமலில் கொடுத்துருந்தோம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆர்ஜிபி வேல்யூஸ் கொடுத்தும் சேம் ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும். ஸோ இப்போ இந்த ஆர்ஜிபிஏல ஒரு ஸ்லைட் வேரியேஷனாக இன்னொரு ஃபார்மெட் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆர்ஜிபிஏ. ஓகே, ஆர்ஜிபிஏ இந்த இடத்துல ஆர்ஜிபி பக்கத்தில் ஒரு ஏ மட்டும் ஆட் பண்ணுறேன். அண்ட் அதில் 4வதாக என்ன பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா அப்படின்னு அர்த்தம். அதாவது பேசிக்காக ஒப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இதெல்லாம் வந்து நடுவில் கமா கொடுத்துக்கிறேன். முதல்ல இது ரன் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த ஆர்ஜிபியை கொடுக்குறப்ப கமா கொடுக்காம கொடுத்தீங்கன்னா குரோமில் கொஞ்சம் எரர் வருது சில நேரங்களில், ஏன் என்று தெரியவில்லை. ஸோ கமா கொடுத்தே கொடுங்க. ஸோ ஆர்ஜிபிஏல இந்த 4வது இதுக்கு வந்து ஆல்ஃபா அப்படின்னு பேர். அண்ட் நீங்கள் ப்ரிவியூலே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு கட்டமாக காட்டுது பார்த்தீங்களா? அதாவது பேசிக்காக இந்த ஸ்லைடரில் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆல்ஃபா வேல்யூ குறையுது. ஸோ பேசிக்காக அது என்ன பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்பெரன்சி இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிசிக்ஸ்லலாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா? ஒப்பாசிட்டி, டிரான்ஸ்பெரன்சி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அந்த ஒப்பாசிட்டி தான் இங்கே வந்து ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 0லேருந்து 1க்குள்ளே இருக்கலாம் அந்த வேல்யூ. 1 அப்படின்னா 100% ஒப்பாசிட்டி, லைக் ஃபுல்லாக அது ப்ரௌன் கலராக அந்த காஃபி கலர் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோம் இல்லையா? அந்த 156, 133, 109 அப்படிங்கிறது. சப்போஸ் ஒப்பாசிட்டியை குறைச்சிங்க அப்படின்னா அந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து மாறுது இல்லையா? இங்கே பார்த்தாலே தெரியும். கரெக்டாக நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணோடனே அங்கே மாறுது. ஸோ இதுதான் வந்து ஆர்ஜிபிஏ ஃபார்மெட். அதில் வந்து இந்த 4வது பேராமீட்டர் பேர் ஆல்ஃபா, அதாவது ஒப்பாசிட்டி. ஓகேவா? இப்போ ஆர்ஜிபிஏக்கு அடுத்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் இது கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா ஹெச்எஸ்எல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஹெச்எஸ்எல் அப்படின்னா ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ். இந்த ஹியூ சேச்சுரேஷன்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஏதோ ஒரு ஃபோட்டோவை எடுத்து அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஹியூ கூட மோஸ்ட்லி லைட் ரூம் மாதிரி காம்ப்ளெக்ஸான ஆப்ஸ்லாம் தான் இருக்கும். ஆனால் சேச்சுரேஷன் கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அண்ட் பிரைட்னஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் தான் இந்த ஹியூ சேச்சுரேஷன், அதுக்கப்புறம் லைட்னஸ், இந்த 3த்தையும் யூஸ் பண்ணியும் நம்மளால் கலர்ஸை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இங்கே வந்து 31, 30, 52ன்னு இருக்குது. ஓகேவா? முதல்ல இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். 31, 30, 52. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து ஆர்ஜிபிஏ ஃபார்மெட்டில் இருந்து ஹெச்எஸ்எல் ஃபார்மெட்டுக்கு மாற்றுறேன்.
இந்த வேல்யூஸை அப்படியே நம்ம உள்ளே கொடுத்துருவோம். Ctrl+C Ctrl+V நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஸ்எல்ல நம்ம அதே வேல்யூ கொடுத்தாலும் இந்த மாதிரி வரும். நான் இதெல்லாம் சொல்றது வந்து இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட்ஸ் இருக்கு, கலர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான். இதெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த HTML கலர் கோச்சுங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்து ஹெச்எஸ்எல் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் RGBA மாதிரி ஹெச்எஸ்எல்லையும் HSLA அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதில் 4வது ஆட்ரிபியூட்டாக நம்ம அதே மாதிரி ஆல்ஃபா தான் கொடுப்போம். ஒப்பாசிட்டி இந்த மாதிரி 0.1 கொடுத்தா ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 0.7 கொடுத்தோன்னா கிட்டத்தட்ட காஃபி கலர். அந்த லைட் ஒரு டிரான்ஸ்பரன்சி இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த டிரான்ஸ்பரன்சி வேணும்னா நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம், எவ்வளோ அதிகமாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதாவது பேசிக்காக அந்த கலரை லைட் ஆக்குற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான். ஸோ இது HSLA, இது இன்னொரு ஃபார்மேட். ஸோ இதுதான் பேசிக்காக CSSல நம்மளால் இந்த மாதிரிலாம் கலர் ஃபார்மேட்ஸை வந்து சொல்ல முடியும். ஸோ என்னெல்லாம் கலர் ஃபார்மேட்ஸ் பார்த்துருக்கோம்னா, ஒன்று டேரெக்டாக அந்த கலரோட நேம் அப்படியே கொடுக்கறது. அது சில கலர்ஸ்க்கு அது மாதிரி ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. ஸோ அந்த கலர்ஸ்லாம் நம்ம டேரெக்டாக இப்போ ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, பர்பிள் அப்படியே சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ அது இப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். அது இல்லைனா RGB யூஸ் பண்ணலாம், RGBA யூஸ் பண்ணலாம். ஒபாசிட்டி ஆட் பண்ணோம்னா HSL யூஸ் பண்ணலாம், HSLA யூஸ் பண்ணலாம் ஒபாசிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இதுக்கு தாண்டி உங்களுக்கு டேரெக்டாக கலர்ஸ் கொடுக்கனா கொடுங்க, இருக்கிறதுனா ஹெக்ஸாடெசிமலில் கூட நம்மளால் கலர்ஸ் கொடுத்துக்க முடியும். அண்ட் இதெல்லாமே வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுலேருந்தே கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கலர் வேல்யூஸ்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்ம வந்து டிசைனர்ஸ் கிடையாது. டிசைனர்ஸுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. கொஞ்சம் விஷயங்கள் காமனாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் மேபி அவங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் பேசிக்காக காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேட்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று ஹெக்ஸாடெசிமல் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஏன்னா ஹெக்ஸாடெசிமல் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஈஸி இல்லையா. அந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு 4 வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக ஹெக்ஸாடெசிமல் ஒரே வேல்யூவில் முடிஞ்சிருங்கிறதுனால மோஸ்ட்லி ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணுவோம். அது இல்லை அப்படின்னா RGB வேணால் யூஸ் பண்ணுவோம். மற்ற ஃபார்மேட்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபார்மேட்ஸ் கிடையாது. ஓகே, இதை தாண்டி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கணும்னு நினச்சேன். இந்த HSLA இந்த மாதிரி ஆல்ஃபா வந்து ஒரு வேல்யூவாக கொடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நான் கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா. அண்ட் நம்ம வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அது ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா, ஃபைன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதில் 2வது ப்ராப்பர்ட்டியாக 2வது ரூலாக இதே டிக்ளரேஷன் பிளாக்குள்ளே என்ன கொடுக்குறேன்னா, ஒப்பாசிட்டி அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல 50% அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி 50% வச்சதுனால இந்த ரெட்டோட கலர் அப்படி டல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஒப்பாசிட்டியை நான் இங்கே டர்ன் ஆஃப் பண்ணுறேன், பிரைட்டாக மாறுது. ஸோ இந்த HSLA RGBAல ஆல்ஃபா வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒப்பாசிட்டின்னு போட்டு கூட நம்மளால டேரெக்டாகவே வந்து அதோட ஒப்பாசிட்டியை குறைச்சிக்க முடியும். ஸோ பேசிக்கலி இது ஆல்ஃபாவும் இதுவும் சேம் தான். ஒப்பாசிட்டிங்கிறது ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தனி ப்ராப்பர்ட்டியாக கொடுக்காம தனி ப்ராப்பர்ட்டியாகவும் கொடுத்துக்கலாம். அதே டிக்ளரேஷன் பிளாக்ல நம்ம சேமாக அந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ ரெட்டுன்னு நான் கொடுக்குறேன்னா அந்த ஃபார்மேட்டில் ஒப்பாசிட்டி எப்படி கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ கலர்ஸ்னால் என்ன, எந்த மாதிரிலாம் கலர்ஸ் வந்து CSSல டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவோட ஒரு ட்ரிவியா கொஸ்டின் உங்களுக்காக என்ன அப்படின்னா, அந்த நான் ஒரு வெப்சைட் சொன்னேன், அந்த வெப்சைட்டோட பேர் என்னன்னு நான் திரும்ப சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நோட் பண்ணலைன்னா திரும்ப போய் பாருங்கள், வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி ஸ்க்ரப் பண்ணி பாருங்கள். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து வேற ஒரு வித்தியாசமான ஒரு கலர் சொல்லுவோமா, ஆரஞ்சு கலர். ஓகே, ஆரஞ்சு கலரோட ஹெக்ஸாடெசிமல் கோட் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. அண்ட் ஆரஞ்சு கலரோட ஹெக்ஸாடெசிமல் கோடை வச்சு எனக்கு வந்து ஒப்பாசிட்டி வந்து பாதியா இருக்கிற மாதிரி, அதாவது 50% ஒப்பாசிட்டி இருக்கிற மாதிரி எப்படி ஒரு CSS டிக்ளரேஷன் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி எழுதி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பேக்ரவுண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். பேக்ரவுண்ட்ஸில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தரா.